நிலப்பரப்பு, ஒரு மனித கூட்டம் இதை ஆதிக்கம் செலுத்தி ஒரு கால அளவுபடி வழிநடத்துவது ஆளுகை என்று சொல்லப்படும். தமிழில் பேசுகிறேன், புரியுதா? ஆளுகை. ஒரு ஆளுகை இல்லைன்னா அந்த ஜனங்கள் நடத்தப்பட முடியாது. குடும்பத்தில் ஆளுகை இல்லைன்னா குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? முன்னேற்ற பாதைக்கு முன்னேற்ற பாதைங்கிறது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியும்? கணக்கிட 10 வருடங்களுக்கு ஒரு முறை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொக்ரஷனில் இருக்கிறோமா, ரெக்ரெஷனில் இருக்கிறோமா, முன்னேற்ற பாதையில் இருக்கிறோமா, பின்னேற்ற பாதையில் இருக்கிறோமா? அப்போ பின்னேற்ற பாதையில் இருக்குது. ஒரு கிரிக்கெட் டீம் அடிக்கடி தோற்றுக்கிட்டே இருக்குது, யாரை மாற்றுவாங்க? கேப்டனை, கோச்சை இணைஞ்சிடுவாங்க. ஏன் தலைவனை மாற்றுறாங்க? ஒருத்தன் ஒழுங்காக பேட்டிங் ஆடலைன்னா தான் அவனை மாற்ற முடியும். ஆனால் டீமே என்ன செய்யுது? தோற்று போகுது. அப்போ தலைவன் வழி நடத்துகிறவர் சரியில்லை. இது குடும்பத்தின் அடிப்படையில் தலைவன் சரியில்லை அப்படின்னா கணவனை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. சரி, மனைவி சரியில்லைன்னா மனைவியை மாற்ற. ஆனால் மனைவி சொல் பேச்சு கேட்கும் பொழுது, கணவன் சொல் பேச்சு கேட்கும் பொழுது, சப்போர்ட்டாக மற்றவர்கள் இருக்கும் பொழுது அந்த தலைமைத்துவத்தை என்ன செய்ய முடியும்? நிலைநிறுத்த முடியும். இப்போ கணவனாருக்கு சில பலகீனங்கள் இருக்குது. அந்த பலகீனங்களில் யார் பலமாக இருப்பா? மனைவி பலமாக கட்டாயம். ஏன்னா இந்த கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணுறது யார்? தேவன். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பலத்தை மட்டும் உங்களுக்கு காமிப்பான். பாரு, உன் புருஷன்ட்ட இல்லை அப்படின்னு காமிப்பான். ஒரு நாளும் அந்த பொய்க்கு என்ன செய்யாதீங்க. உங்ககிட்ட என்ன இல்லையோ அது உங்கள் புருஷன்ட்ட என்ன இருக்கும்? நிறைய. அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கு உங்களை கொடுத்துருக்கிறாரு? ஹெல்ப்பரா? தலைவனுக்கு உதவி செய்யத்தான். உதவி நீங்கள் எப்படி உதவி செஞ்சாலும் அந்த கேடரை விட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக. கலெக்டரு எவ்வளோதான் முட்டாளாக இருந்தாலும், டெப்டி கலெக்டரு எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் அவர் கலெக்டரா? முடியாது. ஆக்ட் அக்கார்டிங் டு யுவர் போஸ்ட். நீங்கள் மனைவியாக இருந்தால் மனைவியாக நடந்து கொள்ளுங்கள். 2-3 வெற்றிகளை செய்தவுடன் உடனடியாக என்ன செய்கிறது? தலைமைத்துவ போஸ்ட்டை போய் முட்டி, ஏன் அவரா உங்களை பொம்பளையாக படைச்சாரு? இல்லை நானா படைத்தேன்? இல்லை நீங்களா எழுதி போட்டு பொம்பளையாக என்னை படைக்கும்படி, என்னை அழகுள்ள விக்டோரியா மகாராணி மாதிரி நான் போனால் ஒரு 100 பேர் என் பின்னாடியே நினைச்சினோம் ஓடி வரணும், அது மாதிரி என்னைய படைங்க அப்படின்னு எழுதி போட்டு வந்தீங்களா? காட்ஸ் ரெயின். அது யாருடைய ஆளுகையில் இருக்குது? தேவனுடைய ஆளுகையில் இருக்குது. அது புரிந்து கொள்ளணும். அப்போ நீங்கள் உதவி செய்கிறதுனால யூ ஆர் ஸ்ட்ரென்தனிங் த குடும்ப ஆளுகை. குடும்ப ஆளுகையை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பலப்படுத்துகிறீங்க. அப்போ தான் உங்களை பெற்ற, உங்களை வளர்த்த உங்கள் அம்மா வந்து சொல்லும், என்ன அவன் சொன்ன ஒன்று கேட்க, அவன் சொன்னால் என்ன செய்யாத. இதான் அனுகூல சத்துரு. ஏம்மா நேற்று அவன் உன்னை அடித்தான்ல, இப்படி உள்ளே வந்து பேசும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? உஷாராக இருந்துக்கணும். எம்மா நீ சாப்பிட்டியா, உன் வேலையை என்ன செய் பார்த்துட்டு நாங்கள் 2 பேரும் என்ன செய்வோம்? அடிச்சுக்கிடுவோம். எதுக்கு? அதிகார பகிர்வு எங்களுக்கு தெரியல, அந்த முதிர்ச்சி என்ன செய்யலை, எங்களுக்கு வரலை. அது வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? சண்டை போடுவோம். ஏன் அதிகாரம் என்ன, என் புருஷனோட அதிகாரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். அதிகார பிரச்சனையில் நீ குடும்பத்தை இணைஞ்சிடாத புகுந்து உடைச்சி. இந்த அறிவு இல்லை. இப்போ இந்த ஆளுகையை பற்றி நீங்கள் தெரியும் பொழுது தான் இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆளுகை வேறே, அதிகாரம் வேறே. ஒரு கட்சி இன்னொரு கட்சியும் ஆளுகைக்கு போட்டி போடும்.
ஆனால் அந்த கட்சிக்கு உள்ளேயே அதிகாரத்துக்கு என்ன வரும்? சண்டை. யார் பிரதமர், அதில் சண்டை இருக்கும், உள்ள அதில் போட்டி இருக்கும். ஆனால் முதிர்ச்சி வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம டெசிக்னேஷன் இதுதான், இந்த டெசிக்னேஷனுக்கு என்ன செய்வோம், வேலை பார்த்துட்டு. திருச்சபையில் இப்படி தான், ஒரு 4 பேர் நின்று பாட்டு படிக்கும் போதே யார் மைக் பிடிப்பது? ஆனால் 4 பேரும் கொயர் தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அதிகார. அப்போ ஆளுகை குடும்பத்தில் கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொடுத்தது சாமி. அதனால் உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கோபத்தை காமி? சாமிகிட்ட காமி. புருஷன்டையோ பிள்ளைகிட்டையோ காமிக்காதீர்கள். கணவனுக்கு தான் உதவியால் என்ன குற்றம் செஞ்சாலும் அதை உதவியால் என்ன செஞ்சணும், பக்கத்துலேயே வச்சுக்கணும். அந்த உதவியால் மாற்றணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க. அந்த உதவியால் குற்றம் சொல்லக்கூடாது. உதவியால் எப்படி தான் இருப்பார், கொஞ்சம் குறைபாடோடு தான். அப்போ தான் அவர் அந்த ஸ்தானத்தில் என்ன செய்வார், இல்லைன்னா அந்த ஸ்தானத்தில் இருக்க மாட்டார். தெரிஞ்சுக்கிடுங்க. பொம்பளைக்கு பலமான சரீரம் கொடுத்தா பெட்டியை தூக்கி வைக்கிறதுக்கு எதுக்கு புருஷனை தேட போதே, அவளே இணைஞ்சிருவா அப்படின்னு தூக்கி. பொம்பளைக்கு முடிவெடுக்கிற ஆற்றல் உள்ளே இருந்துச்சுன்னா பல காரியங்களை குறித்து சிந்தித்து குழம்பிக் கொண்டிருக்கிற நிலை இல்லாமல் ஸ்திரத்தன்மையாக முடிவெடுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா உங்களை எதுக்கையா தேட போகுது அது? அதனால தான் தேவன் அப்படி வச்சிருக்கிறார். ஒரே நேரத்தில் 10 கோணத்தில் சிந்திக்கும். முடிவுக்கு வர முடியுமா? அது வரவே வராது. இங்கிட்டு நான் அப்படி, இங்கிட்டு நான் இப்படி. கணவன் ஒரே நேரத்தில் ஒன்று தான் சிந்திப்பான். இதை ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு அதுக்கு போவான், முடிவு கொண்டு வந்துட்டு அதுக்கு போவான். முடிவுக்கே கொண்டு வராமல் அறகுறையாக ஒரு 10 விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் பெண்ணால் மட்டும்தான் சிந்திக்க முடியும், ஆணால் சிந்திக்க முடியாது. நீங்கள் நாளை காலையில் 10 மணிக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு முந்தின நாள் நைட்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி வந்து சொல்லும், என்ன பொறுப்பு இல்லாமல் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிய, நாளை காலையில் போக வேண்டாமா? நாளை காலையில் தானம்மா போகணும். இன்றைக்கே என்ன செய்யணும் நீங்கள்? அது நீமா, நான் இல்லை. அப்புறம் அது கிச்சனில் இருந்துட்டு அவர் வாட்டில் சும்மா இருக்கார், நான் மட்டும் வேலை செய்கிறேன். நீங்கள் பைக்கில் ஏறி டுஸ்குன்னு உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் சும்மா இருக்கீங்க, அவர் வேலை செய்யலை. அவர் என்னைக்காவது சொன்னாரா? நீங்கள் சும்மா காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க, அவர் கார் ஓட்டுறாரு. என்னைக்காவது நான் கார் ஓட்டுறேன், நான் மட்டும் ஓட்டுறேன், நீங்கள்லாம் காரில் தூங்கிட்டு வர்றீங்களே நல்லா ஜாலியாக சொன்னாரா? அதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. நான் இட்லி சுட்டு போட்டேன், நான் இட்லி சுட்டு போட்டேன், நான் இட்லி சுட்டு போட்டேன். ஏன் அவர் வேலைக்கு போயிட்டு வந்தது ஆகாதா? அப்படி அல்ல. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்பி குடும்பத்தை ஆளுகை செய்வது. அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் யார்? சீஃப் மினிஸ்டர். அதை மாதிரி தேவன் பல கோள்களை என்ன செய்கிறார்? ஆண்டு கொண்டு இருக்கிறார். அதில் இந்த பூமியை படைச்சி இந்த பூமிக்கு என்ன செய்கிறார்? ஆளுகையை மனிதன்ட்ட கொடுத்துருக்கிறார். அந்த தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதல்ல ஆளுகை என்றால் என்ன சொல்லிட்டேன். இனி ஆளுகைகள் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரெயின். 1, இனக்கூட்டத்தை ஆளுகை செய்வது. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற இனக்கூட்டத்தை ஆளுகை செய்கிறது யாரு? அடுத்து நிலப்பரப்பை ஆளுகை செய்வது. தமிழ்நாடு அப்படிங்கிற நிலப்பரப்பை ஆளுகை செய்வது யாது? அதெல்லாம் தெரிஞ்சால் நாங்கள் எங்க இப்படி இருக்கோம். நிலப்பரப்பை ஆளுகை செய்வது ஆளுநர். ஆளுநர் பேர் என்ன?
ஆரன் ரவி அவர்கள். ஆரன். ஸோ அந்த நிலப்பரப்பில் நீங்கள் எதையாவது எழுதி கொடுக்கணும் அரசாங்கத்துக்குன்னா யாருக்கு தான் எழுதி கொடுக்கணும்? ஆளுநருக்கு தான். ஆனால் அந்த நிலப்பரப்பில் உள்ள ஜனங்களை ஆளுகை செய்வது யாரு? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜனங்கள்கிட்ட ஓட்டு அணிஞ்சிருக்காரு, வாங்கியிருக்கிறார். மூன்றாவது, நம்பிக்கையின் அடிப்படையில் ஆளுகை செய்வது. தட்ஸ் ரெய்னிங் த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி. ரெய்னிங் த்ரூ ஸ்பிரிட். ஸ்பிரிட் மீன்ஸ் ஃபெய்த். ஒரு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குல்ல, அது ஆவியினால தான் முடியும். ஆத்துமான அப்பப்போ என்ன செய்யும்? அசையும். பாடினா என்ன செய்யும்? அசையாது, போயிட்டு போயிட்டு வரும். கல்யாணம் என்னது? ஸ்பிரிட் ரைன். அந்த ஆளை பற்றி ஒன்றுமே தெரியாது. வீட்டுக்காரங்கெல்லாம் அந்தந்த டீம் போகும், எவாலுவேட் பண்ணி இவன் தான் உனக்கு என்னது புருஷன், இவன் நல்லா வச்சு காப்பாற்றுவான், நல்லா சம்பாதிக்கிறான், நாங்கள் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிட்டோம், போட்டால் மட்டும் பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்ல. இவளெல்லாம் காதில் ஓதின பிறகு அந்த போட்டால் பிடிக்கலன்னா அது சொல்லும். பார்த்தவொன்னே மகாராஜா மாதிரி தெரியும், ஊன்றும் டப்புன்னு பிடிச்சி நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அதிகார பகிர்வுக்கு என்ன வரும்? முட்டல், மோதல். அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக தான் சைன், தாலி, ரிங்கு, மிஞ்சி, இதெல்லாம் என்னது? அடையாளம். அதை பார்த்தோன்னே என்ன வரணும்? அந்த விசுவாசம் ஞாபகத்துக்கு வரணும். சிலுவை என்னது? அடையாளம். அதை பார்த்தோன்னே அப்பாடி நமக்காக ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஞாபகம் வரணும். அடையாளம் அது. அப்போ 3 வகையான ஆளுகை: நிலப்பரப்பை ஆளுகை செய்வது, இனக்கூட்டத்தை ஆளுகை செய்வது, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியை ஆளுகை செய்வது. பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நம்பிக்கையின் அடிப்படையிலே ஜனங்களை என்ன செய்வது? ஆளுகை செய்வது. 3 விதமான ஆளுகை. டூரேஷன் ஆஃப் ரெயின். ஆளுகையின் காலம் என்ன? மனிதனுக்கு, ஃபார் மேன், மனித ஆளுகைக்கு 2 வகையான ஆளுகை மனித ஆளுகையில் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்ரி மோனார்கி. ஹெரிடிட்ரினா பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் யார்? ராஜா. நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா இவன் மகன் அவன் செத்த பிறகு இவன் மகன் ஆட்சி செய்தான். தாவீது செத்தவொன்னே யார் ஆட்சிக்கு வந்தா? சாலமோன். சாலமோன் செத்தவொன்னே யார் வந்தா? ரெகபயாம். ரெகபயாம் செத்தவொன்னே யார் வந்தா? அபியா. அப்படி அப்பா செத்தவொன்னே மகன் என்ன செய்வார்? இது ஹெரிடிட்ரி, பரம்பரை பரம்பரையாக என்ன செய்வது? ஆளுகை செய்வது. இவங்களுக்கு காலம், ஆளுகையின் காலம் என்ன? எப்போ சாகுறானோ அது வரைக்கும் என்ன செய்யணும்? சாகுற வரைக்கும் என்ன செய்யலாம்? ஆளுகை. அடுத்த மெத்தட் எலக்டிவ் மோனார்கி. தெரிந்தெடுத்ததினாலே ஆளுகைக்கு வருவது. அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு காலம் இருக்குது. நம்ம நாட்டில் எதையா? பிரதமருக்கு எத்தனை காலம்? பிரசிடெண்ட்டுக்கு எத்தனை காலம்? அமைச்சர், கேபினெட் அமைச்சருக்கு எத்தனை வருஷம்? முதலமைச்சருக்கு எத்தனை வருஷம்? டீச்சருக்கு, டீச்சராக அந்த ஸ்கூலில் எவ்வளோ? ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் எத்தனை? 60. இப்போ அப்படி தானே? 58, 60 மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் எலக்டிவ் மோனார்கி மனிதர்களுக்கு. கடவுளுடைய ஆளுகைக்கு என்ன கிடையாது? காலமே, டைமே கிடையாது. அது முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம். சரி, அவருக்கு சாவு இருக்கா? சாவு நோ டெத்து, நோட் பவுண்டட் பை டைமு. அவராக ரிசைன் பண்ணால் தான் உண்டு. அவர் ரிசைன் பண்ண போகிறதே இல்லை. சரி, அவரை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு ஆள் இருப்பார்னா இன்னொரு ஆள் அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. இதுதான் டூரேஷன் ஆஃப்
ரெயின், ஆளுகையின் கால அளவு. இப்போ மனிதர்களுடைய ஆளுகை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமானால், தி எண்ட் ஆஃப் ஹியூமன் ரெயின், மனிதருடைய ஆளுகை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் 4 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று அப்டிகேஷன். அப்டிகேஷன்னா என்னன்னா, அவரே என்ன பண்ணிடுறது, ரிசைனு, இன்னென்ன காரணங்களுக்காக நான் என்ன செய்ய முடியாது, ராஜாவா இருக்க முடியாது அப்படின்னு. ரெசிக்னேஷன், தி ஆக்ட் ஆஃப் ரெசிக்னேஷன், அப்டிகேஷன். ரெண்டாவது தி எண்ட் ஆஃப் ரெயினுக்கு காரணம் அபாலிகேஷன். அபாலிகேஷன் மீன்ஸ் தி ஆக்ட் ஆஃப் அபாலிஷ்மெண்ட். நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எதிராக புரட்சி வரும். ஏன்னா ஒரு ராஜாவுக்கு 10 பொண்டாட்டி இருக்கும், ஒரு பொண்டாட்டி பிள்ளை தான் எங்கே உட்காரும். அப்போ இந்த 9 பொண்டாட்டி பிள்ளையும் சேர்ந்து மக்கள் என்ன செய்யும், தூண்டி. அப்போ இந்த மக்கள் அறிஞ்சோ அறியாமலோ புரட்சி செஞ்சு, சொந்த செலவில் சூனிய வைக்கிறோம்னு தெரியாமல் புரட்சி செஞ்சு ஆட்சி இணைஞ்சிடுவாங்க முடிவுக்கு. இது அபாலிகேஷன். மூன்றாவது டெத். செத்து போன ராஜாவை மாற்றி தான், அந்த செத்து போன ராஜா உட்காரவே தெரியாது, சண்டை போட தெரியாது, இந்த ராஜாவுக்கு வரி வாங்க தெரியாது, கல்யாணம் கட்ட தெரியாது, பிள்ளை பக்க தெரியாது. இந்த ராஜா நமக்கு, செத்த ராஜா நமக்கு எதுக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட், டெத். மூன்றாவது டீபொசிஷன். நான்காவது டீபொசிஷன். டீபொசிஷன்னா, அங்கே அவரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது புரட்சியாளர்கள்லாம் சேர்ந்து அவரை ராஜா ஸ்தானத்தில் கீழே இறக்கிட்டு இன்னொரு ராஜாவை, இராணுவ புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி புரட்சி வரும்போது ராஜாவை இணைஞ்சிருவாங்க, மாற்றிடுவாங்கள்ல. ராஜா காட்டுக்கு ஓடிடுவார் தான் உயிரை காப்பாற்ற. டீப் பொசிஷனில் இருப்பார், இல்லைன்னா உயிரை காப்பாற்ற இணைஞ்சிருவார், ஓடிடுவார். அவர் மறுபடியும் ராஜாவா ஆகவே முடியாது. டீப் பொசிஷன், அவர் பொசிஷன்லேருந்து கீழே என்ன செய்கிறது, இறக்குறது. தாசில்தாரை டெப்டி தாசில்தாரா மாற்றி வச்சிடுறது. தாசில்தார் மாதிரி, ஆனால் அதிகாரம் அவருக்கு, எல்லா வேலையும் செய்வார், ஆனால் கையெழுத்து எங்கே போய் வாங்கணும், அல்ல இல்லையா? அது மாதிரி டீப் பொசிஷன். இந்த 4 காரியங்கள் தான், கவனமாக கவனிங்க, அப்போ தான் பைபிள் புரியும் உங்களுக்கு. இந்த 4 காரியங்கள் தான் மனித ஆளுகைக்கு முடிவை கட்டுகிறது. என்னென்ன 4? 1 ரெசிக்னேஷன், 2 அபாலிஷ்மெண்ட், ஏதாவது புரட்சி கரைச்சி வந்து என்ன செய்யறது, அபாலிஷ். 3 டெத்து. 4 டீப் பொசிஷன், பதவி இறக்கம், மரணம், புரட்சி. ரெசிக்னேஷனுக்கு தமிழில் என்னது, ராஜினாமா. 4 சொல்லுங்க. ஆளுகைக்கு ராஜினாமா, புரட்சி, மரணம், பதவி இறக்கம். இந்த 4 காரணங்களால மனித ஆளுகை என்ன செய்யும், வீழ்ச்சி வரும். ஓகே, இப்போ தேவன் நிறைய கோள்களை படைச்சி ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பூமி என்கிற கோளை படைச்சி தன்னுடைய ஆளுகையை ஆதாம் என்கிற மனிதனுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இந்த ஆதாம் என்கிற மனிதன் மரணத்தினாலும் பதவி இறக்கத்தினாலும், என்னது, மரணத்தினாலும் பதவி இறக்கத்தினாலும் தன்னுடைய ஆளுகையை சாத்தானிடத்தில் இழந்தான். அல்லேலூயா. அவன் அந்த கனியை சாப்பிட்டவன அவனுக்கு என்ன வந்துடுச்சு, மரணம். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மரணம் இருக்குது, மாம்ச மரணம் இருக்குது, 2ஆம் மரணம் இருக்குது. மரணம் என்றால் பிரிவு என்று அர்த்தம். அதாவது தேவனை விட்டு பிரிவது. உங்கள் ஆவி தேவனை விட்டு பிரிஞ்சுதுன்னா அது ஆவிக்குரிய மரணம். உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சாமியை பார்த்தா கோபமாகவே வரும். என் புருஷன் இன்னும் சரியில்லை, ஆனால் நீங்கள் தாலி எங்கே தான் கட்டியிருப்பியா, ஒரு சாமிக்கு முன்னாடி தான் நினச்சிருப்பியா. அந்த அறிவு மறந்து போயிடும்.
எதுக்கு அங்கனை கொண்டு போய் தாலியை கட்டுறாங்கன்னே இதுகளுக்கு தெரியாது. ஆனால் கழுத்தை நீட்டியிருக்கோம். ஆனால் யாரை திட்டிக்கிட்டே இருக்கோம்? ஆமாம், இந்த கிறுக்கு பையில கட்டுறதுக்கு நம்ம பக்டோன் அடித்து நினைஞ்சலாம் செத்து. ஆனால் 2 புள்ள பெற்றிருக்கும், பெத்த பிறகு தான் அப்படி சொல்லும். மீனிங்கே இருக்காது அவங்க பேசுகிறதுக்கு. ஏன்னா ஆவி என்ன இருக்கு, கட்டாயி வேற ஆவி கூட என்ன இருக்கு, கனெக்ட் ஆகிருக்குது. அதனால் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் எப்படி தான் வரும்? என்ன நடந்திருக்கு நமக்கு இன்னும் விளக்கமே அதுக்கு தெரியாது. கல்யாணம்னா என்ன, என்ன நடந்திருக்கு, ஏன் இது எல்லாருக்கும் நடக்குது, ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அதான் பிரச்சனை. அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது, தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும் கிடையாது. இரண்டாம் மரணம் என்பது தேவனோடு சேருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் நித்திய நிரந்தரமாக பிரிக்கப்படுவது. அதான் இரண்டாம் மரணம். சரீர மரணம், உள்ள இருக்கிற ஆன்மா ஆவி பிரிஞ்சு போறது என்னது, சரீர மரணம். இங்கே ஆதாமுக்கு நடந்தது முதல்ல ஆவிக்குரிய மரணம். அப்புறம் ஒரு 1000 வருஷத்தில் அவனு என்ன செஞ்சிட்டான், சேர்த்து போயிட்டான், மாம்ச மரணம் நடந்துருச்சு. ரெண்டாம் மரணங்கிறது நித்தியமாக பிரிக்கப்படுறது. அப்படி நித்தியமாக பிரிக்கப்பட்டவன் தான் பிசாசும் அவனுடைய விழுந்து போன தூதர் கூட்டமும். அவனுக்கு நித்தியமாக பிரித்து அவனுக்கு என்ன இடம் கொடுத்துட்டாரு, நரகம் என்கிற இடத்தை கொடுத்து விட்டார். அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்மளை சம்மந்தப்படுத்தி கொள்ளலாம். நம்ம வேணும்னா நம்ம நரகத்தில் போய் இணைஞ்சிக்கலாம், ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கலாம், ரூம் புக் பண்ணலாம், என்னன்னாலும் நீங்கள் செய்யலாம், அது உங்கள் பிரியம். ஆனால் இயேசு மேலே நீங்கள் பிரிய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நரகம் கிடையவே. அப்போ இந்த மரணம் ஆதாமை சந்தித்தது. அதனால் அவன் எதை இழந்தான், ஆளுகையை இழந்தான். அப்புறம் பிசாசு அவனை அதே சீட்டில் உட்காந்து வச்சா பிசாசு சொன்னதை கேட்பானா ஆதாம்? அதனால அவனை சிம்மாசனத்திலிருந்து இறக்கி வச்சுட்டு யார் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டா, பிசாசு உட்காந்துட்டான். இப்போ இந்த டீப் பொசிஷன் எப்படி தேவனிடமிருந்து பெற்ற ஆளுகையை ஆதாம் இழப்பதற்கு காரணம் என்ன? 4 காரணம். மனித ஆளுகை முடிவுக்கு வர்றதுக்கு எத்தனை காரணம் சொன்னேன் சொல்லுங்க? ராஜினாமா, புரட்சி, அப்பா இப்போத்தான் எனக்கு 1 லிட்டர் ஒயின் குடித்த மாதிரி இருக்குது, புரிஞ்சிருச்சு. 4 புரிஞ்சிருச்சு ஆண்டவரே. பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஆமேன்னு போட்டு போயிடலாம் ஆண்டவர். இந்த 4ல் தேவன் பூமியை உண்டாக்கி முதல் மனிதன், முதல் ஆதாம் உருவாக்கி அவனுக்கு எதை கொடுத்தாரு, 100 பவுன் நெக்லஸை கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. இந்த கோட்டி பைய நெக்லஸை பார்த்ததே சரி, வேற யார்ட்டையாவது கேட்கலாம்னு அங்கே பூமியில் ஒரு வயலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இல்லை, எங்கேயும் பார்க்கவும் இவன் மட்டும்தான் பக்கத்தில் ஒரு ஹெல்ப்பர். அதுக்கு ஒன்றும் விவரம், அதுக்கு காஸ்மெட்டிக்ஸ்லாம் இல்லை, ஜோதிலிங்கம் கடை இல்லை, புடவை கட்ட, நோ ஒர்க்கு, என்ன செய்யணும்னு அப்படி அறியாமையில் இருந்தபோது பிசாசு அவர்களை மரணத்திற்கு நேராக வழிநடத்தி அவர்களை பதவி இறக்கம் செய்து ஆளுகையை தன்வசமாக திருப்பி கொண்டான். புரியுதா? ஸோ ஆதாம் தன்னுடைய ஆளுகையை இழந்தான். அதுக்கப்புறம் அப்படியே போய் 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 ஜனத்தை என்ன ஜலப்பிரளயத்தை வச்சு அழிச்சிட்டு நோவாவை மட்டும் தூக்குனார் சாமி. அவன் மூலமாக ஆளுகை செய்யலான்னு. அவனுக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க, அதில் சேத்தை மட்டும் தூக்குனார், அவன் மூலமாக ஆளுகை செய்யலான்னு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் அவன் வம்சாவளியில் வந்தான், அவன் மூலமாக என்ன செய்யலாம், ஆளுகை எப்படி வருது பாருங்க, வம்சாவளியில் வந்துக்கிட்டே இருக்கு, தூக்குனார். ஆபிரகாம் ஈசாக்க, அப்புறம் யாக்கோபை தூக்குனார். 12 பிள்ளைங்க. இஸ்ரேல் என்கிற இனக்கூட்டம் உருவானது. அந்த இனக்கூட்டத்திற்கு தன்னை ராஜாவாக
வைத்து அந்த இனக்கூட்டத்தை என்ன செய்தார்? வழி நடத்தினார், ஆளுகை செய்தார். தேவ ஆளுகை வந்துக்கிட்டு இருக்குது பூமியில், விடாமல் வந்துக்கிட்டு இருக்குது. ஆதாம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. என்னமோ நேற்று வந்தது இன்னைக்கு வந்ததுன்னு நினைச்சக்கூடாது, சொல்ல கூடாது. 2ஆம் ஆதாமின் ஆளுகை வேணா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. முதல் ஆதாம்லேருந்து எங்கள் ஆள் நினைஞ்சிக்கிட்டு இருக்காரு, ஆளை பிடிச்சி ஆளுகையில் வந்துக்கிட்டே இருக்காரு. லீனியேஜ் தெரியணும், இல்லைன்னா ஆளுகை புரியாது. இஸ்ரவேலுங்கிற இனக்கோட்டத்தை ஆளுகை செய்யும்போது இந்த இனக்கோட்டம் திமுரு பிடிச்ச இனக்கோட்டம். என்ன பிடிச்ச கூட்டம்? ஏன்னா எதிரியே இல்லை பாருங்கள், எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிறார்ல. நீங்கள் ஒரு ஆளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப திமிரு வரும். அதை கொஞ்சம் போட்டு எடுத்தால் தான் என்ன செய்யும் திமிரு. அப்படி இந்த இஸ்ரவேல் கூட்டம் பாதுகாத்து பாதுகாத்து வேலையடைத்து பாதுகாத்து வந்தா அது திமிரா இஸ்ரவேல் சாமுவேல்கிட்ட சொல்லுது, எங்களுக்கு வேற ஒரு ராஜாவா? ஒரு சில டே இவ்வளோ நாள் ஒன்றரை என்ன வாங்கலண்ணா, வரி வரல, வாங்கலை, கிஸ்தி வட்டி ஒன்றுமே வாங்கலாடா, சண்டைக்கு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு நான் ட்ரெயினும் பண்ணலை, எனக்கு சமைக்கிறதுக்குன்னு உன் வீட்டு பொம்பளை பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன செய்யலை, சமையக்கட்டில் வேலைக்கு வைக்கலை, சண்டைக்கு நீங்கள் போவீங்க, நானாக வந்து உங்களுக்கு நெஞ்சிருவேன், எதிரி அடித்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி இருந்தும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆளுகை என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் உனக்கு ராஜா தானடா வேணும், ஓ சவுல் ராஜாவா வச்சுக்கோ, தாவீது ராஜாவா வச்சுக்க. தாவீது ராஜாவை வைக்கும்போது தான் இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன வருது? அறிவு. அத்தாடி நம்ம இணைஞ்சிட்டோம். ஏன்னா தாவீது ராஜாவுக்கு பொழுதுபோக்கே என்னது? சண்டை போடுறது. அவர் வாட்டில் என்ன பண்ணுவார்? ஏய் இந்த வாரம் இந்த பக்கம் போகணுமா, இந்த வாரம் இந்த பக்கம் போய் என்ன செய்வான்? சண்டையை கட்டுவோம்டா, அடி தூக்குவோம்டா. அவன் தோத்ததே இல்லை பாருங்க, போன இடம்லாம் ஜெயிப்பு தான். அதனால இவங்களுக்கும் போனால் நல்ல என்ன கிடைக்கும்? கொள்ளைப்பொருள். அப்போல்லாம் இராணுவத்துக்கு நிறைய சம்பளம்லாம் இருக்காது. சண்டை வந்தால் அவங்களுக்கு என்னது? எதெல்லாம் கொள்ளையடிக்கிறேன்னா முன்னாடி போய் நினைச்சிக்கலாம் போட்டு அழகு. ஆமாம், 5-6 பிள்ளைகளை கொண்டு வேலைக்காரியாக பொண்டாட்டி இணைஞ்சிருவான், கொடுத்துருவான். அவளும் உயிர் உழைச்சா போதும்னு நினைஞ்சிருவான் வேலை செஞ்சு அங்கே. அதனால இவங்களுக்கு சண்டைனா என்ன வந்துடும்? போர்த்த படை தளபதிகள் எல்லாருக்கும் குஷி. வீட்டில் இருக்க பொம்பளைக்கும் ஆகோ நமக்கு என்ன வரப்போகுது, கூட 4 வேலைக்காரி வரப்போகுது, கைத்தடிகள் வரப்போகுது அப்படின்னு அவன் மகிழ்ச்சியா. ஏன்னா எழுத்து பேச முடியாதுல்ல, அடிமை சம்பளத்துக்கு ஒரு எழுத்து பேசும், அடிமை என்ன செய்யாது எழுத்து. ஆக இவங்களுக்கு ராஜாவை விட்டுட்டோம்டா, ஒரே சண்டை. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, தேவ ஆளுகையை நம்ம நினைஞ்சிட்டோம், நிராகரித்து விட்டுட்டோம். தேவன்கிட்ட நிறைய மன்னிப்பு இருக்குது, தேவன் நம்முடைய குற்றங்களை கணக்கிலேயே வைக்கலை, தேவன்கிட்ட நிறைய கிருபை இருக்குது, தேவன் நம்மை மீட்டு கொள்ளுவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு தேவனிடத்தில் காத்திருக்கும்போது என்ன உருவாகுது. அதன் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் எங்களை ஆள வேண்டும் என்கிற விண்ணப்ப கடிதத்தை மகாராஜாவாகிய தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் என்ன செய்கிறான்? சமர்ப்பிக்கிறான். அந்த லெட்டரை வருது, லெட்டரை பார்க்குறாங்க. இந்த பயலுக்கு அறிவு வந்துருச்சு போல தெரியுதே, பரவாயில்ல. எப்போ சொன்னது? சாமுவேல் மூலமாக சொன்னது. எப்போ லெட்ரு வருது? நீயே அவ்வளோ லேட் பண்ணேன்னா நான் மட்டும் உனக்கு குயிக்காக சொல்லிடணுமோ? லெட்டருக்கு பதில் போடுறாத கடப்பில் போடுறான்னு போட்டார். இவங்களும் வானத்தை அண்ணாந்து எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கான். ஆளுக எங்கிட்டு கூட்டியா வரும். ஏசையா காலத்தில், அதாவது இப்போ இருந்து ஒரு 2050 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குலத்தில் 2ஆம் ஆதாம், 2ஆம் மனிதன் இயேசு கிறிஸ்து குழந்தையாக என்ன செய்கிறார்? பிறக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இல்லை. யூதர்கள் எதில் இல்லை? யாரோட ஆட்சி கீழே இருக்கிறாங்க?
ரோமர்களுடைய ஆட்சி கீழே இருக்கிறாங்க. 30 வயது வரைக்கும் அவர் எதையுமே செய்யலை. அந்த ரோமர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் பில்லு கட்டியிருப்பார், டாக்ஸ் கட்டியிருப்பார், சொத்து வரி கட்டியிருப்பார், எல்லாம் கட்டினார். 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினார். இதுவரைக்கும் நிலப்பரப்பு ஆளுகையை எதிர்பார்த்த, இனக்கூட்ட ஆளுகையை எதிர்பார்த்த யூதர்களுக்கு ஒரு திடீர் பிரசங்கம் பண்ணாரு. டேய் விசுவாசி, ஃபெய்த், உன் ஆளுகை முதல்ல ஆவிக்குரிய மண்டலத்தில் வருதே, பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வந்திருக்குது. எப்படியா வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவர் என் மேலே தங்கிட்டாரு, நான் குமாரன், எனக்குள்ள ஏற்கனவே யார் இருக்கா? பிதா இருக்கிறாரு. இயேசு சொல்கிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்கிறார், இப்போ நான் தான் இயேசுன்னு வச்சுக்கோங்க, எனக்குள்ள பிதா இருக்கிறாரு. இப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என் மேலே ஆவியானவர் வந்துட்டார். இப்போ 3 பேர் வந்துட்டாங்க பூலோகத்துக்கு. அப்போ என்ன வந்துருச்சு? ராஜா வந்ததுனால ராஜ்யா. அதனால மனம் திரும்பி விசுவாசிங்கள் என்கிற பிரசங்கத்தை பிரகடனப்படுத்துகிறார். ஏன்னா 2ஆம் ஆதாமாகிய இயேசு, 2ஆம் மனிதனாகிய இயேசு முதல் ஆதாம் இழந்த ஆளுகையை நிலப்பரப்பில் மாத்திரமல்ல, இனக்கூட்டத்தில் மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி மேலே ஆளுகையை என்ன செய்கிறார்? எடுக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய 30வது வயதில் ஆரம்பித்தார். இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்க? போய்கிட்டே இருக்குது. அந்த ஆளுகையை ஆரம்பித்து அந்த ஆளுகையை செயல்படுத்தும் விதமாக மத்தேயு 12:28 சொல்லுகிறார், எப்பா தேவனுடைய ஆவியினாலே நான் இந்த உங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை துரத்துகிறதினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்படின்னா நான் எப்படி என் ஆளுகைய ஆவிக்குரிய வடிவத்தில் உங்களுக்குள்ள கட்டமைக்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் சாத்தானுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நான் வந்து அதை புட்டிங்கி எறிகிறேன். ஓவர் த்ரோ த சாட்டனிக் கிங்டம். அந்த அந்த பிசாசை துரத்துறதுனால உங்களுக்குள்ள என்ன ராஜ்யம் வந்துருச்சு? என்ன ராஜ்யம் வந்துருச்சு? என்ன ராஜ்யம் வந்துருச்சு? இப்படி அவர் ஒவ்வொருத்தர் மூலமா செஞ்சு காட்டுறாரு. இப்போ அவங்கெல்லாம் சொல்றாங்க, முதல்ல குடும்பத்தார் சொல்றாங்க, அவருக்கு கொஞ்சம் லூசு பிடிச்சிருச்சு, அவர் கொஞ்சம் மதி மயங்கி இருக்கிறார். அவர் என்ன மயங்கி இருக்கிறார்? மதி மயங்கி இருக்கிறார். எருசலேமிலிருந்து வந்த எக்ஸ்பர்ட், ஆமாம், ஜிப்பா கிப்பா போட்டு அப்படியே வந்துட்டான். ஆமாம், தலைப்பாகலாம் வச்சு மீசை கீசை எடுத்து அவன் தாடியெல்லாம் வச்சுருப்பான். எருசலேம்லேருந்து அந்த வேத பாரகர் சொல்கிறான், இவன் வந்து பிசாசுகளின் தலைவனாலே பிசாசை விரட்டுகிறான். ஏன்னா அவனால் துரத்த முடியல, அதான் பிரச்சனை. வந்து சொல்லிட்டான். சொன்னவொடனே ஏசுனார் காது. அவர் விளக்குறாரு, எப்பா ஆவிக்குரிய ஆளுகை மண்டலத்திலே பிரிவினை கிடையாது. அப்படி பிரிவினை இருந்துச்சுன்னா இன்னை வரைக்கும் சாத்தானுடைய ராஜ்யம் என்ன செய்யாது? நிற்காது. அவங்களே சண்டை போட்டு என்ன ஆயிடுவாங்க? அந்த அபாலிஷ்மெண்ட்னு சொன்னல, உள்கட்சி பூசல் வந்துச்சுன்னா, அபாலிஷ்மெண்ட் உள்பூசல் புரட்சி வெடிச்சிருச்சுன்னா அவங்களே உள்நாட்டு குழப்பம் வந்து என்ன ஆயிரும்? ஆளுகை வளர்ச்சி. அதனால ஆவிக்குரிய ஆளுகை மண்டலத்திலே என்ன கிடையாது? பிரிவினை. யுனைட்டி இருக்குது. பிரிவினை கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? யுனைட்டி இருக்குன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, டீப் பொசிஷன் பவர் எனக்கு இருக்குடா. சாத்தான பலவான கட்டி அவனுடைய சிம்மாசனத்திலிருந்து அவனை இறக்குறதுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குதே. அதனிலும் பலவான் நான் என்ன செய்வேன்னா அவனை டீப் பொசிஷன் ஒன்ன பண்ணல, அவனை நான் என்ன செய்வேன்? பண்ணுவேன். அந்த ஆளுகைக்கு வந்திருக்கிறேன் நானே.
அந்த ஆவிக்குரிய ஆளுகையை கொடுக்கறதுக்கு நானே வந்திருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஆளுகை என்பது பேஸ்ட் ஆன் ஃபெய்த், நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஆளுகை என்ன செய்யும்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ள பெருகும். அப்போ ஆவிக்குரிய ஆளுகையின் உறவு முறைகள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது? ஆவிக்குரிய ஆளுகையில் இப்போ நம்ம உறவு முறைகள் எதன் அடிப்படையில்? எங்கே பிறந்தோம், நம்ம யாருக்கு பிறந்தோம், நம்ம யார் வயிற்றுலேருந்து வந்தோம், அந்த வயிற்றுலேருந்து வந்த அம்மா கூட பிறந்தவங்களாம் நமக்கு யார்? நம்ம யாரால் பிறந்தோமோ அவங்க கூட பிறந்தவங்களாம் நமக்கு யார்? அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் நமக்கு யார்? இதான உறவு முறை. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் பிதாவின் சித்தம் செய்கிறவன் அவன் தான் உறவு முறை. நான் ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு பிரின்சிபிள் சொல்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாய், எனக்கு தந்தை, எனக்கு தங்கச்சி, சகோதரி. அப்போ ஆவிக்குரிய ஆளுகைக்குரிய பிரின்சிபல்ஸ், ஆவிக்குரிய ஆளுகைக்குரிய பிரின்சிபலை நம்ம 3ஆம் வேத பாடம் வாசித்தோம்ல, அதில் இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் எங்கே வந்துருச்சு? உள்ள எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு ஆட்டி சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், சிலுவை சுமந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணித்தார், உயிர்த்தார், பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார், மறுபடி வருவார் என்று நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில், ஆமென். சொல்லிட்டீங்களா? உங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஆவிக்குரிய ஆளுகை. இதுக்கு முன்னாடி நீங்கள் பிசாசு அப்படி என்ட்ரானவன உங்களுக்கு கிடுகிடுன்னு என்ன செய்யும்? நடுங்கும். சும்மா இருக்கிற ஜன்னல் படபடான்னு அடிக்கிற மாதிரி தெரியும். சும்மா ஆடுற ஒரு 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 துணி கூட உங்களுக்கு எப்படி தெரியும்? பேயோட கை மாதிரியே. ஏன்னா அரண்டவங்கன்னுக்கு. இப்போ நீங்கள் இதை அறிக்கை செஞ்சிட்டீங்க. ராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு? தேவராஜ்யம் என்ன செஞ்சிருச்சு? இப்போ அவன் வந்த உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? முறைச்சு உரிமை குரல் எம்ஜிஆர் மாதிரி நம்பியார் அப்படி முறைச்சு என்ன செய்வீங்க? உரிமை குரல் எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா? புதுசாக இருந்த பையன் படத்துக்கு போயிட்டீங்க. பழைய ஆட்கள் பார்த்துருக்க. ஆமாம், அதில் 2 எம்ஜிஆர். ஒரு எம்ஜிஆர் என்னது? கோலை. மாமாவை பார்த்தோன்னே நினச்சிவார். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் இயேசு ராஜ்யம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி, அறிக்கை சொல்கிறதுக்கு முன்னாடி பிசாசு வந்தால் நீங்கள் யார்? அடித்தால் என்ன வைங்க? அடி வாங்கிட்டு எங்கே வந்து சொல்லுவீங்க? அக்கா அக்கா மாமா என்னை அடிச்சு விட்டாருன்னு அதில் சொல்லுவார். அதே மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஏசையாட்ட வந்து சொல்லுவீங்க. ராஜ்யம் உள்ள வந்துருச்சு. இப்போ அடுத்த ஆக்டு எம்ஜிஆர். அவர் என்ன பண்ணுவார்? அப்படின்னு சொல்லி பார்ப்பார், முறைப்பார், சாட்டை எடுத்து அடிப்பார், டக்குன்னு எரிஞ்சிருவாரு. அத மாதிரி இப்போ உங்களுக்கு ராஜ்யம் வந்த உடனே எப்பயும் போல பிசாசு என்ன செய்வான்? உள்ள வந்தோன்னு நீங்க என்ன செய்வீங்க? முறைச்சு சாட்டைய கப்புன்னு பிடிச்சு ஒரு இழு இழுப்பீங்க. அவன் குட்டிக்காரன் அடிப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை உள்ள வச்சதும் இல்லாம உங்களுக்குள்ளேயே அந்த ராஜ்யத்தை என்ன செய்கிறார்? வளர்ச்சி அடைய செய்கிறார். அதைத்தான் நம்ம 4வது வேத பாடம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தோம்ல. அதுக்குள்ள வளரச் செய்கிறார், உள்ள வளரச் செய்கிறார். எப்படி வளரச் செய்கிறார்? உள்ளான மனிதனாகிய ஆவியும் ஆத்துமாவும் நாளுக்கு நாள் என்னாகும்? பெருகும், நாளுக்கு நாள் பலமடையும். அதுக்கு தான் எங்க வரீங்க? இங்க வாரீங்க. அதுக்கு தான் வீட்டில் என்ன செய்றீங்க? காட்டேஜ் பிரேயரு வைக்கிறீங்க.
அது என்னது? உள்ளுக்குள்ள ராஜ்யத்தை பெருக்கிறது, வளர வைக்கிறது. அப்போ வெளி மனுஷன் அப்படியே மெலிஞ்சு போவான், உள் மனுஷன் என்ன செய்வான்? அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாததான் எது? நித்தியமானது. கண்ணுக்கு தெரியுறது அநித்தியமானது. கண்ணுக்கு தெரிகிற கருப்பு முடி ஒரு நாள் வெள்ளை முடியா மாறிடும். கண்ணுக்கு தெரியுற ஒரு வனப்பான உடம்பு அப்புறம் ஹேன்னு இப்படி போயிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்றும் பெருசா அட்ராக்ஷனு வராது. இந்த பாடி உள்ள அந்த ராஜ்யம் வளர்ந்து 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 இந்த பாடி ஒரு நாள் எதை சந்திக்கும்? மரணத்தை. அன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் என்ன செய்யும்? அந்த மரணத்தை தவிடுபடியாக்கி உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்து அதற்குரிய புதிய சரீரத்தை. அதுதான் 5:1 அந்த வசனம் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரம் ஆகிய. பூமிக்குரிய கூடாரம்னா எது? இப்போ ஒரு பாடியில் இருக்கிறீங்களா, இந்த பாடி எது? பூமிக்குரிய கூடாரம். இந்த கூடாரத்துல தான் உங்க ஆத்மாவும் உங்க ஆவியும் இணைஞ்சிருக்கு, உட்காந்து சாப்பிட்டு உண்டு உறங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இந்த வீடு என்ன செய்யும்? அழிந்து போகும். எப்படி அழியும்? மரணம் என்கிற நிகழ்வினாலே அழியும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இது எப்படி அறிந்திருக்கிறோம்? அந்த 13-14 வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து. எந்த விசுவாச ஆவி? இப்ப சொல்லி தந்தல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், மறுபடி வருவார் என்று நம்புகிறேன் அப்படி சொன்னீங்கல்ல, அந்த விசுவாசம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தினால் உயிரோடு என்ன செய்திருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர் தெழுதலையும் மறுபடி வருதலையும் அறிக்கையிடும் போது உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி பண்ணதுனால அவர் ஏற்கனவே இயேசுவை எழுப்புனதுனால, இயேசுவை எப்போ எழுப்பினாரு? இயேசு செத்து போன பிறகு எழுப்பினாரு. இப்போ உங்களை எப்போ எழுப்புவாரு? செத்து போன பிறகு எழுப்புவார். இப்போ நீங்க செத்து போயிருக்கீங்களா? உயிரோடு இருக்கீங்களா? குழம்ப கூடாது. ஐயோ ஐயோ, பிரசங்கங்களை கேட்டு ஜனங்கள் குழம்பத்தை தெளிவா எழுதியிருக்குதாங்க. தெளிவா? ஆமா. நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க? உயிரோட. ஆமா. நீங்க ஒரு நாள் என்ன செய்வீங்க? ஆமா, மண்டையை போடுவோம்ல. அன்னைக்கு உள்ள ராஜ்யம் உங்களை இயேசுவை உயிரோடு கூட எழுப்புனதை போல உங்களை மது உயிரோடு கூட எழுப்பி தேவ ராஜ்யத்தை உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது தெரிஞ்சிருச்சுல. இப்ப மரணத்தோட ஆபீசர் வராரு. மரணத்தோட ஆபீசர் யாரு? ஆபீசர் ஆஃப் டெத் யாரு? சாத்தான் வராரு. வந்தவன் நீங்க என்ன செய்வீங்க? சும்மா இருக்கிற காலம் அப்படி வச்சு, அவன் பாவம் ஐயா இவங்களுக்கு விவரம் புரிஞ்சிருச்சுன்னு உங்க பக்கத்துல என்ன செய்ய மாட்டான். இப்ப நீங்க அவனை பார்த்தோன்னே படார் நினைச்சு நீங்கன்னா விவரம் தெரியாத கேஸு. இவன் தலையில என்ன செய்யலாம்? மிளகா அரைக்கலாம். அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை வச்சு எணிஞ்சிக்கிட்டு இருக்கான் மிளகா. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் மரணத்தையே என்ன செய்யறான்? கும்பிடுறான். என்னங்க எங்க அப்பா சாமி ஆயிட்டாரு. எப்படா சாமி ஆனாரு? செத்து போய் சாமி ஆயிட்டாரு. ஓ, செத்து போனா சாமி ஆயிடலாமா? அப்ப நானும் சாமி ஆகிறேன், இப்பவுமே தூக்கு போட்டுக்கிறேன். அது மட்டும் சாகக்கூடாது, அப்படி சாகக்கூடாது. சரி, பட்டோன்னு அடிச்சு சாகுறேன், நீ சாமியா? நான் வாழும் போதே சாமி தான்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தமிழன் பேர் வைக்கிறதெல்லாம் கருப்பசாமி, மாடசாமி, அந்த சாமி, இந்த சாமி, அந்த சாமி, வெள்ளை சாமி, கண்ணு சாமி, பொண்ணு சாமி.
என்ன சொல்ல வரான்? ஏய், இயேசு வந்துட்டாரா, மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டாரா, 2024 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவனை தந்துட்டாரா, அதனால நீ யாரா? ஆளுகை, பூமியின் ஆளுகை உன் கையிலே என்று புரிந்து கொண்டு அவனுக்கு பேர் எப்படி வச்சான்? இப்ப நமக்கு பெரிய சாமி, சின்ன சாமி பேர் பாருங்க. ஆனா நமக்கு அது புரியுறதே, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால அவங்க எதில் வச்சுட்டாங்க? பேர்ல வச்சுட்டு போடா போடா அப்படின்ட்டா. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவர் ராஜ்யம் உள்ளே வந்து விட்டது. அந்த ராஜ்யம் நாளுக்கு நாள் என்ன செய்யுது? அது எப்படி வளருது? இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே வளருது. நீங்க எப்ப சாவீங்களோ அந்த வசனம் வாசிங்க. இயேசுவானவர் எழுப்பினது போல, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு விவரம் தெரியும்பா. ஏய் கொரிந்து சர்ச்சே, பெருசா லூசு மாதிரி என்ன செய்யாத, வீராப்புல காட்டாத. உங்களுக்கு முன்னாடியே, ஏன்னா நீங்களும் செத்து போய் உயிரோட வருவீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடியே பவுல் எழுதுறான்ல, ஊழியக்காரன், எங்களையும் எங்க சிங்கம் என்ன செய்யும்? உயிரோட எழுப்பாடு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சுக்கோங்கன்னு எழுதுறாரு. அல்லேலூயா. உங்களுக்கும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. The kingdom of God is residing in me. அல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எனக்காக அவர் செய்தார், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்காக ஒரு வேலையை செய்ய உங்க வீட்டில் ஆள் இருக்குன்னா நீங்க எப்படி போவீங்க? அடி போய் பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு வயசு 45-50 வயசு ஆனவொன்னே அவங்களுக்கு வர்ற கோவம் என்னது? கழுத நம்மளே தான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலை செய்ய வேண்டியிருக்கு. அங்கேயும் என்ன செய்ய வேண்டியிருக்க? அது வரைக்கும் என்ன இருக்கும்? யூட்ரஸு ஆக்டிவாக இருக்கும். அதனால இடுப்பு வலிக்காது, ஒன்றும் வலிக்காது, அப்படி இப்படின்னு செய்வாங்க. காப்பியை விதவிதமாக போட்டு நீட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கழுத யூட்ரஸ் டவுன் ஆகும் பாருங்க, அப்போ சிந்திக்கும். ஒரு வயலில் வேலை செய்ய மாட்டேங்கான், பிள்ளையும் வேலை செய்ய மாட்டேங்கி. கழுத நம்மளே வந்து வெளியே வேலை செய்ய வேண்டியிருக்கு, இங்கேயும் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை 2 வாங்கும். அது இன்னும் பிடுங்கி பதிலுக்கு பிடுங்கிடும். சரி, புருஷன்ட்ட சொல்லுவோம்னு பார்த்தா இன்னைக்கு சொல்லுவான், மறுநாள் அவன் ஒரு குவார்ட்டரோட வருவான். அத்தாடி, சீக்கிரம் செத்து போயிட்டான்னா தாலி வேற காலி ஆயிருமே. சரி, என்னத்தையோ ஒரு மூளையில் என்ன செய்யிட்டான், ஒரு உயிரோட இருந்து தொலைட்டு நம்மளே செய்வோன்னு புலம்பிக்கிட்டே என்ன செய்யுது? என்னக்கா செய்ய? பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் போட்டு, நான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா, நீங்கள் என்னக்கா செய்ய? நான் பாத்திரம் கழுவுறேன், பாலா போன அந்த பாத்திரம் எப்போ டெய்லி குறையவே மாட்டேங்குது. டெய்லி என்ன வந்துடுது? பாத்திரம் சிங்க் நிறைஞ்சிருது. டெய்லி திங்க வேண்டியது இருக்குல்ல, டெய்லி சமைக்க வேண்டியது இருக்குல்ல, டெய்லி குடிக்க வேண்டியது இருக்குல்ல. ஆனா அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து, கவலையே படாதீங்கக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, வந்தவொன்னே உங்களுக்கு ஒரு காப்பி போட்டு தரேன், நீங்கள் பாத்திரங்கள் வேண்டாம், ஐ ஆம் டூயிங், நீங்கள் சம்பளமும் தர வேண்டாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆத்தாடி ஆத்தா, எப்படி இருக்கும் அது? அந்த மாதிரி ஒருத்தராலையும் பாவத்தை போக்க முடியாது, பாவத்தை கழுவ முடியாது. பூமியில் இருக்கிற ஒருத்தரால அது முடியாது. அலிச்சேட்டக்கார அண்ணாவி வந்தாலும் முடியாது, ஹைகோர்ட் மகாராஜா வந்தாலும் முடியாது. ஆனா இந்த இயேசுவால முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை நம்பிட்டேன்னா நான் வந்து உள்ள வந்து உக்காந்துக்குவேன், நீ எப்பப்பெல்லாம் சாகுறியோ அப்பப்பெல்லாம் என்ன செய்வேன்? உயிரோட எழுப்புவேன். உன் ஆவியை என்ன மிஞ்சி என்ன செய்ய முடியாது, யாரும் கொல்ல முடியாது. உன் ஆத்மாவை என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேனா, என்ன மிஞ்சி உன் ஆத்மாவை கொல்ல ஒரு ஆளையும், உன் சரீரத்தை கொல்ல ஒப்பு கொடுத்துருக்கேன். நான் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன் சரீரத்துக்கு சாவுன்னு. அது சாவு அடையும் போது ஒன்றை மட்டும் உயிரோட எழுப்பு. அல்லேலூயா. மறுபடியும் பாருங்க, ஆதாம் ஆளுகையை எதனால இழந்தான்? ஒன்று மரணம், இன்னொன்று பதவி இறக்கம். மரணத்துக்கு தீர்வு உயிர் தெழுதல். அது நீங்கள் மரணத்தை செய்யும்போது இணைஞ்சிருவார், கொண்டு வந்துடுவார். இப்போ டீபொசிஷன் பண்ணா ஆண்டவர்
எபேசியர் 2:5 படி உங்களை உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார வச்சு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? ரீபொசிஷன். ஆதாம் எந்த 2 காரணத்தினால ஆளுகை இழந்தான்? மரணம், பதவி இறக்கம். இப்ப இந்த 2 காரணத்தையும் சரி பண்ணணும்ல. அது ஆண்டவர் எப்படி சரி பண்றாரா? மரணத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? பதவி இறக்கத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? பதவி ஏற்றம். அல்லேலூயா. பதவி இறக்கத்தை பதவி ஏற்றமாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். மனுக்குலமே, ஆவிகுல பொய்களை நம்பி ஏமாறாது. ஆவி பொய்ய கட்டமைச்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு 2ஆம் ஆதாம். வந்து இத பிரகடனப்படுத்தினார். இப்ப எத்தனை வருஷம் ஆகுது? 2024 வருஷம் ஆகுது. மொத்தம் 200 நாடு இருக்கு. 158 நாடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடு. அல்லேலூயா. 3/2 பங்குக்கு மேற்பட்ட நாடுகள் கிறிஸ்துவை ஆராதிக்கின்றன. மொத்த பூமியா பாருங்க, இந்தியாவை பார்க்காதீங்க. கிறிஸ்துவை எதிர்க்கிற நாடுல 10வது இடத்துல இருக்கு இந்தியா. 800 கோடி மக்களில் 300 கோடி மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். 4000 வருஷமாக கட்டியமைக்கப்பட்ட பொய் கிறிஸ்துவின் வருகையால் முறியடிக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மரணத்தை ஆராதிப்பது, மரணத்திற்கு மண்டியிடுவது, மரணத்தை பெரிதாக பேசுவது, மரணத்திற்கு மகாராஜா பட்டம் கொடுப்பது, இதையெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தை விழுங்கி சரி செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வரிசையில இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் ஆளுகை ஆவிக்குரிய மண்டலங்களில் விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்குள்ள என்ன செய்யுது? புகுந்து உங்க உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் என்ன செய்யுது? வளர வைக்குது. வளர வச்சு 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 எப்ப இந்த சரீரம் மரணத்துக்கு போய் சந்திக்குதோ அப்போ உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு உயிர்த்தெழுதலை கட்டளையிடுகிறது. இது மரணம் வரும்போது, இப்ப இல்லை. என்ன இப்பமே நினைக்கப்படாது. பிறகு ஹாலுசினேஷன் வந்துடும். இப்படித்தான் ஒரு மாதிரி ஹாலுசினேஷன்லேயே இருக்கான் நிறைய பேர். கிறிஸ்தவன் கேட்டா என்ன சொல்றான்? அது வந்துடும் இது வந்துடுங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எந்த காலமா? நிகழ்காலமா வருங்காலமாம்மா? எத்தனை காலமா? வருங்காலம். அப்படின்னா பவுலுக்கு அன்னைக்கு வருங்காலம், இப்ப நமக்கு நிகழ்காலம். அல்லேலூயா. திருச்சபை அப்பதான் போன் பண்ணாரு பவுல். அப்ப சொல்றாரு, டேய் எபேசு திருச்சபைய கொஞ்சம் அறிவு பெற்றுக்கொள், உனக்கு உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காருன்னு தெரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது இன்னும் வருங்காலங்களில் சபைக்கு என்ன செய்யப்படும்? தெரிவிக்கப்படும். ஆனால் உனக்கு தெரியுதோ இல்லையோ, உன்னை எங்கே செஞ்சிட்டாரு? பதவி ஏற்றம் உன்னதங்களில்னா என்ன? அல்லேலூயா. அதனாலதான் பாடல் எப்படி பாடுறோம்? சொற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஏற்கனவே கண்மலை மேல பக்கத்துக்கு உட்கார்ந்துருந்த உங்களை எங்க தூக்கி போட்டான் பிசாசு? யாரோட அனுமதியோட? நம்ம அனுமதியோட. அதுல தான் பெரிய தலையெழுத்து. இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணுது. அவன் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டான். அது என்ன செய்யும்?
தலையில் என்ன சொல்லும்? நம்பி 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 நம்பி. அதான் பிசாசோட புத்தி. அல்லேலூயா. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் புத்தி எப்படி தெரியும்ல? யார் நம்புறாங்கன்னு தெரியும், யார் நம்பலைன்னு தெரியும். நம்பாதவனுக்கு ஊசி வச்சு குத்துவாரு, நம்புறவன் பிரச்சனை ஒன்னாலும் தூக்கி தூக்கி அடிச்சுவாரு, கண்மலை மேல நிறுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. Try to understand the Holy Spirit and the Holy Spirit ability to resurrect you from the death, to upgrade you from the deep position. Hallelujah. நீங்க ஆளுகையிலிருந்து உங்க பிரச்சனைகளை ஆளுகிற தன்மை. ஆளுகைன்னா என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. பிரச்சனையே உங்க கண்ட்ரோல்ல இணைஞ்சிருப்பீங்க. 1000 பிரச்சனையோட நீங்க சிரிச்சுக்கிட்டு என்ன செய்வீங்க? நடப்பீங்க. எல்லாரும் எப்படியா சிரிக்கிற? அண்டர் மை கண்ட்ரோல்ரா. உனக்கு அப்பா நீ ஒரு ஹெட்டு, எனக்கு அண்டர் மை ஃபுட்டு. சொல்லுங்க, அப்பான் மை ஹெட் இல்ல, அண்டர் மை ஃபுட்டு. ஆஃப்டர் பிலீவிங் ஜீசஸ், ஆஃப்டர் அக்செப்டிங் ஜீசஸ், after faithing Jesus, my problems are going and sitting under my foot. Once upon a time, all problems are upon my head. Now, because of believing Jesus' resurrection, now the problem are sitting under my foot. In name of Jesus, by the blood of Jesus, Amen. அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும். சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். நம் சொந்த தேசம் இயேசுவுக்கே, நம் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற எங்கும் கேட்கணுமே, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நீங்க யார் பின்னாடி போறீங்க தெரியுமா? பாப்பர் பின்னாடி இல்ல, கிங் ஆஃப் கிங் பின்னாடி. Hallelujah. You will not become beggar. Your life will not become mugger. The life will become better, 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 better and best. Hallelujah. Hallelujah. நினைத்து பார்க்க முடியாத இடங்களிலிருந்து தண்ணீர் வருவதை காண்பீர்கள், உதவி வருவதை காண்பீர்கள், பதவி வருவதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருப்பவன் சாத்தான், சொல்லாததையும் செய்து உங்களை திக்குமுக்காட, சந்தோஷத்திலே திக்குமுக்காட வைப்பவர் உங்கள் ராஜாதி ராஜா இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அகிலமெங்கிலும் ஆண்டவன் இயேசு ஆட்சி செய்திடணும்.
அந்த நாடு ஆட்சி செய்து இந்த நாடு ஆட்சி செய்து அப்படிலாம் பார்க்குறீங்கள, இதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் 158 நாடுகள் இயேசுவுக்கு தன்னுடைய ஆளுகை செய்கிற அதிகாரத்தை என்ன செய்து விட்டார்கள்? வெளிப்படுத்தல் 11:15 சொல்லுகிறது, ஆஃப்டர் த trumpet ஆஃப் 7th trumpet, 7ஆம் எக்காலம் ஊதின உடனே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறும். அவர் ஆளுகையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 300 கோடிக்கு மேலான மக்கள் மத்தியிலே, மக்கள் உள்ளத்திலே தன்னுடைய ஆளுகையை, அவர்களுடைய இல்லத்திலே தன்னுடைய ஆளுகையை என்ன செய்திருக்கிறார்? ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். 158 நாடுகளிலே தன்னுடைய ஆளுகையை ஸ்தாபித்திருக்கிறார். வெறும் 2000 வருஷம். சாத்தானுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தார் தெரியுமா? 4000 வருஷம் கொடுத்தார். 4000 வருஷம் கட்டிக்கோ. நீ ஃபஸ்ட்டு சர்வீஸை போடு, 2வது சர்வீஸ் நான் போடுறேன், பார்க்கலாம். இப்போ என்ன ஆகிட்டு வருது? டக டக டகட இயேசுவின் ராஜ்யம். பொய்களை பரப்புவார்கள். இப்போ நான் இப்படி பேசுகிறேன்ல, இதுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. இது இல்லாமல் பேச முடியுமா? இந்த தொண்டைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இது நாய் மாதிரி மாமா 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 மாமான்னு எங்கேனாலும் பேசிகிட்டே இருக்கும். கிளினிக்கில் உட்காந்து பேசும், பிறகு பொண்டாட்டி கூட பேசி சண்டை போடும், அப்புறம் அங்கே போடும் இங்கே போடும், பிறகு பொது பிரச்சனைக்கு சண்டை போடும். திடீர்னு பொது பிரச்சனைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் கூப்பிடும், ஐயா இங்கே ஒரு செப்பம் பேய் இருக்குது, துரத்தணும் யானுவான். வரண்டா அங்கே பாத்ரூம் போயிட்டு வரேன். பாத்ரூம் போகும்போதே பிசாசை விரட்டிட்டு அங்கே போய் திரும்பி அந்த பிரச்சனையில் உட்காந்து நோ ட்ரீட்மெண்ட்டு. எப்படி பண்ண முடியும்? That is the Holy Spirit. Holy Spiritக்கு ஊழியம் செய்தா அவர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை நமக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு வர்ற உபத்திரவம்லாம் ரிவார்டு என்ன தெரியுமா? அதிக நித்திய கனமகிமை. ஆனால் நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படாமல் இதை நினச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இழுவிக்கிட்டு இருக்கீங்க. மூக்கெல்லாம் சீந்துங்க முதல்ல. அட்லீஸ்ட் சேலையை வச்சாவது மூக்கெல்லாம் அப்பிடாதீங்க. மூக்கை மட்டும் க்ளீன் பண்ணி சேலையில் வச்சுக்கோங்க. சிலது பண்ணும் பாருங்க இப்படி. அப்புறம் மூஞ்சி கழுவுனா அதோட கொண்டு போய் புருஷனுக்கு சோறு. யாரும் அப்படி செய்யாதீங்க. செய்தீர்கள் என்றால் உங்கள் வலது கையிலே ஒரு குண்டூசி குத்தப்படும். சோறு ஓடும்போது எல்லாம் என்ன பண்ணுங்க? ஆமாம், ஆளுகை வந்து கொண்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ராஜாக்கள் எல்லாம் யார் சொல்ல கேட்குறாங்க? சாத்தானுடைய சொல்ல. ஆமாம், அதனால தான் கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கக்கூடாது என்று அப்போமே ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? கட்டளை. இப்பவும் அது இருக்குது. எங்கே கூடி ஆராய்ச்சா அவனுக்கு என்ன? ஏன் பயப்படணும்? அவன் பயப்படல, அவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறான் பாருங்க மரணத்தின் அதிகாரி, அவன் பயப்படுறான். அதனால அதை நிறுத்த சொல்கிறோம். இல்லைன்னா நான் எங்கே போய் ஆகணும்? கீழே நிறுத்த சொல்கிறா அப்படிங்கிறான். ஆனால் 7ஆம் காலம் வரைக்கும் தான் அவருக்கு டயம். 7ஆம் பேன்னு ஊதிரிச்சு வச்சுக்கோங்க. அப்படி ஊதுன்னு நினைக்காதீங்க. இப்போ நான் பேசுகிறேன்ல, இதான் 7ஆம் காலம். இது குறித்து நீங்கள் முன்னாடிலாம் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே போயினாலும் கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த ரெக்கார்டு இருக்குது, போடுறேன். நான் போட்ட செய்தியை மட்டும் வேறு யாருக்கும் அனுப்பக்கூடாதுன்னே நாங்கள் விளம்பரமே. உங்கள் 50 பேருக்கு மட்டும்தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த யூடியூப் சேனல். ஆனால் அதில் 487 பேர் இருக்கான். எப்படி வந்தான்னு தெரில. அதில் ஒரு அம்மா பாருங்க, அது பேர் என்னது? அமல் அம்சா. ஐயோ ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயான்னு ஒரு 10 லைனுக்கு போடும். ஆமாம், நான் அதை பார்க்கும்போது நம்ம ஜனங்கள் நம்ம இதில் ஒரு அம்சா இல்லையா? ஏகப்பட்ட அம்சா இருக்குது. ஒரு அம்சா கூட என்ன செய்யலை. இந்த அமல் அம்சாவுக்கு ரொம்ப சோத்திராண்டவரே. அமல் அம்சாக்காக
இந்த அமல் அம்சாவை யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா அப்படின்னு தான் போட்டிருக்கு. போட்டாவங்கானே ஒன்றையும் காணும். தயவு செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்க்குறதே இல்லை. ஏன்னா லைவாக கட்டுறீங்க பாருங்கள், இதுவே உங்களுக்கு என்ன செய்யுது, திக்குமுக்காடியே போயிடுது. அதனால் அங்கே போய் என்ன செய்ய மாட்டேக்கியா பாருங்க, மறந்து போயிடும். அதை பார்த்து இந்த அம்சா போட்ட மாதிரி என்ன செய்யுங்க, ரியாக்டு. ஏன்னா அது எழுதுறதுக்கே போர் அடிக்காதான்னு தெரியல. ஒரு 10 லைன் ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. நான் கூட அதை பார்க்கலாம், மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமல் அம்சா ஏன்னா 3-4 இதை பார்த்து போட்டிருக்க. அமல் அம்சாவுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் இத்தனை அம்சாக்கள் இருக்கிறீங்க, ஒரு அம்சாவும் என்ன செய்யறதில்ல, கமெண்ட்டை எதுக்கு வம்பு அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. இப்போ அம்சாவை வச்சு ஞாபகப்படுத்திட்டாரு. இனிமேல் நீங்கள் கமெண்ட் என்ன செய்யணும், கட்டாயம் போடணும். நான் பார்ப்பேன் இனிமேல். இது வரைக்கும் நான் பார்க்கல, அம்சா என்னைய பார்க்க வச்சிருச்சு, அதனால் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. 7ஆம் எக்காலம் ஊதுறதுங்கிறது இப்போ அந்த செய்தியை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஆளுகைக்குரிய செய்தியை கொடுக்குறேன். கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 7ஆம் எக்காலம் ஊதியாச்சு. இனி எங்கே இருந்தாலும் ஊன்னு கேட்கும்னு நினச்சாதீங்க. நரி மூஞ்சியோ கழுத மூஞ்சியோ வாங்கி போட்டால் என்னை பார் யோகம் வருங்க மாதிரி ட்ரம்பட்டை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை பார் யோகம் வரும். எங்கே வரும்? The trumpet is over for you. உங்க ஆளுகை நீங்க யாருக்கு கொடுத்துட்டீங்க, ஏசாயாவுக்கு ஓவர். இதே மாதிரி ஒருத்தனுக்கு அவன் பாரத பிரதமர் அவருக்கு ட்ரம்பட் ஒயின்னு ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, யாரையும் வச்சு அவர் என்ன பண்ணிடுவாரு, வறுமையா போதகரே வந்து மீனாம் தங்கீரோம் சேருமையா பந்தினில், சேருமையா பந்தினில் சிறியவராம் எங்கள் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக யாருக்கு வந்துடும், அவ்வளோதான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 158 இன்னும் எத்தனை இருக்கு, ஒரு 40 தான். ஒரு 40 நாளைக்கு கூட நடந்துடும், நாளான்னைக்கு கூட நடந்துடும். தெரியாதே, புரியாதே. அவர் வாட்டுக்கு சத்தம் இல்லாமல் எருசலேமில் செஞ்சுட்டு 2000 வருஷம் கூப்பாடு போட வச்சுட்டு போயிட்டாரு. அப்படி தான் செய்வார். சத்தம் இல்லாமல் சடார்னு நினைஞ்சிருவார். அங்கங்கே ஆளை எக்காலம் ஊதுறதுக்கு எழுதி வச்சிருக்கு, சொல்கிறதுக்கு ஆளுகை சொல்கிறதுக்கு என்ன வச்சுருக்காரு, எழுப்பி வச்சுருக்காரு. ஒரே நேரத்தில் ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்வார். அதனால் உங்களுக்கு 7ஆம் எக்காலம் என்னஞ்சிருச்சு, ஊதப்பட்டுருச்சு. ஆளுகை கொடுத்துட்டீங்க, முடிஞ்சுது. அல்லேலூயா. திருப்பி கொடுத்ததெல்லாம் நீங்கள் நினைச்ச முடியாது, எடுக்க முயற்சி பண்ணி பாருங்கள். டப்பாக டான்ஸ் ஆடும், முதுகு முக்காத்துட்டுக்கு எதுக்கு அந்த வம்பு. அழகாக மணவாட்டி மாதிரி என்ன செய்யுங்க, மேக்கப் போட்டு ஜம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. 7ஆம் எக்காலம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அல்லேலூயா. எப்படி முதல் ஆதாம் ஆளுகையை இழந்தானோ அது மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆளுகையை ஆரம்பித்து அதை சரீர மண்டலத்தில் முடித்து மரணத்தெல்லாம் காலி பண்ணி எல்லா அதிகாரம் துரைத்தனங்கள்லாம் கட்டி பாதாளத்தில் போட்டுட்டு உட்காந்து, அது வரைக்கும் யார் ஆட்சி செய்வா, ஃபிசிக்கல் ரெல்மில் மகாராஜா ஏசு ஆட்சி செஞ்சு, அதுக்கப்புறம் தான் வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. அதில் பிதாவானவர் உட்கார்ந்துருப்பார், குமாரனும் உட்கார்ந்துருப்பார், ஹோலி ஸ்பிரிட்டும் உட்கார்ந்துருப்பார். அதில் எல்லாம் இது வரைக்கும் பிறந்த மனிதர்கள் எல்லாம் முன்னாடி வந்து நின்று அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கி பிரித்து, பிசாசுக்கு தனியாக நரகம் கட்டார்ல அங்கே பிரித்து, அவனுக்கு போட்டாங்கல்ல அவனையும் அங்கே அனுப்பிட்டு, ஆனால் அவனுக்கு சொல்லுவார், இப்போமாவது என்னஞ்சிரு மனம் திரும்பி வந்துரு அப்படின்வார். அவன் என்ன செய்வான், பல்ல கடிப்பான். என்னை இப்படி செஞ்சுட்டல நான் அப்படி செய்கிறேன் பார். இதான் அந்த கல்யாணம் முடிஞ்சு முதல் 10 வருஷம் வர்ற
வீராப்பு, உங்களுக்கே வைக்கக்கூடிய ஆப்பு, வீராப்பு. இந்த ஆப்பு என்ன செய்யும்? புருஷனை முட்டி மோதும். நீ இப்படி செஞ்சுட்டல, நான் அப்படி செய்கிறேன், நீ இப்படியா செஞ்சா உன் பிள்ளை என்ன செய்கிறேன், கிள்ளி உடறேன். பிள்ளைகிட்ட போய் மோதுறது. வீட்டுக்காரர் என்ன செய்வார்? இரு 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 இரு, கிளவி ஆவல, அப்போ பார்த்துக்கிறேன். அல்ல உன் யூட்ரஸ் ஆட்டத்தை நிறுத்தும்ல, அப்போ உனக்கு பாடம். மணவாளன்லாம் டேஞ்சர். அவன் பொறுமையாக இருக்கிறான்னா உங்களுக்கு பாடம் போட்ட. ஏசுநாதர் பொறுமையாக இருக்கிறாருன்னா உங்களுக்கு சிச்சைய. அல்லேலூயா. இச்சை பிரச்சனை இல்லை, சிச்சை பிரச்சனை. யாரை மவுசு வச்சுக்கணும்? ஏசையாவை ரட்சகரை அப்படி மவுசு வச்சு ஐஸ் வச்சு வச்சுக்கணும். அது தெரிய மாட்டேங்குதே. ரேஷன் கடைக்காரனை மவுசு வைக்க தெரியுது, ஏன்னா போனா ரேஷனு. கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தணும்னா அவனை டேக்கிள் பண்ண. பரலோகத்தை திறக்கணும்னா இந்த ரட்சகரை டேக்கிள் பண்ண தெரியாதா உங்களுக்கு? டேக்கிள் பண்ணுங்க. இந்த ரட்சகர் பெருசாக ஒன்றும் இல்லை. நீர் தாயா ஆண்டவர், என் வாழ்க்கையில் நீர் தாயா ராஜா, நீர் தாயா பரலோக புருஷன். நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மயக்கம் போட்டே விழுந்துருவார். அதுக்கப்புறம் உங்களை பற்றி யார் பிசாசு எத்தனை நேரம் சொன்னாலும் பா, வேற ஏதாவது பேசு, இதை பற்றி என்ன செய்யாத, பேசாத, போப்பா பா பா அப்படின்னு பாருங்க. இவரை போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இங்கிட்டு கூடி குத்துறது, அங்குட்டு கூட குத்துறது, முடியை பிடிச்சி இழுத்து பார்க்குறது, கன்னத்தை பிடிச்சி கிள்ளி பார்க்குறது, மண்டையில் கொட்டி செபம்ங்கிற பேரில் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அதை கொடு இதை கொடு கேட்காதீங்க. அவர்கிட்ட போய் மார்பில் சாய்ந்து நினைத்து நினைத்து இந்த ரெண்டு காரியத்தை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கரெக்டாக ஏசு என்ன ஆயிடுவார் உங்களுக்கு பேக்கப்பு. அப்புறம் உங்களுக்கு பிக்கப், மகிழ்ச்சி பிக்கப் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. To catch the Savior is important because your Savior is human also. மேக்டலின் மேரி கரெக்டாக கேட்ச் பண்ணி வச்சுருந்தா பாருங்க. அதனால தான் தைரியமாக சிலுவை பக்கத்தில் அப்படி நின்னான். போர்ச்சேவன் நிற்க முடியல, அவ்வளோ அகோரம், ரத்தம் வாசனை. சில ஆட்களுக்கு லேசாக புண்ணை பார்த்தாலே இதெல்லாம் எங்கே சேவியரை டேக்கிள் பண்ண? அந்தம்மா அப்படியே போய் சொல்லுங்க. முதல்ல பார்த்ததும் அந்த அம்மா தான். ரபூனி ரபூனி, தோட்டக்காரரே. முதல்ல தோட்டக்காரரே. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? தோட்டக்காரனா 3 வருஷம் என் முன்னாடியே சுற்றிட்டு இன்னைக்கு என்னைய பார்த்து அப்படின்னு கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ தான் யாரை தெரியுது? ரபூனி, ஏய் தொடாத. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கட்டி பிடிச்சுவாங்க. நம்ம ஊரில் தான் அந்த பழக்கம் இல்லை. நல்லது. இங்கே கட்டி பிடிக்க சொன்னால் எங்கெங்கேயோ போயிடுவான். அவங்க பாரம்பரியத்தில் என்ன உண்டு, அதனால துள்ளி போகிறா. ஏய் தள்ளி நில்லுங்காரு. மேலே போய் சைன்லாம் பண்ணி ஸ்பிரிச்சுவல் ஆளுகை இணைஞ்சிட்டு வரேன், பதவி பிரமாணம் ஏற்றுட்டு வரேன்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கூட இவனை. அல்லேலூயா. 7 பேர் ஓட்ட இருந்ததுல 7 இப்போ 7 வழியா ஓடிடுச்சுல. நீ இன்னும் 70 பேர் என்ன செய்வ? ஓட்டுவ. போய் பதவி பிரமாணம் இணைஞ்சிட்டு வரேன். இன்னைக்கு பாரத பிரதமர் என்ன செய்கிறார்? பதவி பிரமாணம். எல்லாம் கை வைத்துங்க, அவருக்கு ஒரு ஜெபத்தை போடுவோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில் இன்று பதவி ஏற்கிற பிரதமர்களின் ஆட்சி காலமும் ஆளுகையும் கரத்திலிருந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அவரை கொண்டு இந்தியாவை ஆளப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தில். ஆமென், ஆமென், ஆமென்.
ஏசாயா அப்படி தான், இரு இரு இரு, நான் மேலே போய் இணைஞ்சிட்டு வரேன், பதவி பிரமாணம் எடுத்துட்டு திரும்பி வரேன். அல்லேலூயா. ஆளுகை உங்களுக்குள்ளே, தேவராஜ்யத்தின் ஆளுகை தொடங்கிவிட்டது. நீங்கள் இயேசுவை எப்பொழுது நம்பினீர்களோ, அதுக்கப்புறம் இயேசுவை குறித்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தீர்களோ, இயேசுவை குறித்து கேட்டுக்கொண்டே வாரம் வரீங்களே, வாரம் அது என்ன செய்து உள்ள உங்கள் பயம் என்கிற நுகத்தை உடைக்கிறது, உங்களுடைய குழப்பம் என்கிற நுகத்தை உடைக்கிறது. இதுதான் யாராலும் செய்ய முடியாது. குழப்பத்துக்கு மருந்து இருக்குதா? மனசுக்கு மருந்து இருக்குதா? மனசுக்கு ஆத்ம நேசரின் வார்த்தை மட்டும்தான் மருந்து. அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க தியானிக்க உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்கிற ஆவி எழும்பும் பாருங்க. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி தலையில் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சோம்? ஆளுகைன்னா பார்த்தோம், ஆளுகையின் வகைகள் பார்த்தோம். வகைகள் என்ன? நிலம், இனக்கூட்டம், ஆவிக்குரிய ஆளுகை, ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நம்பிக்கையின் அடிப்படையில் ஜனங்களை என்ன செய்வது? ஆளுகை செய்வது. அப்படின்னா இப்போ எத்தனை ஆளுகை இருக்குது? கிறிஸ்தவம் ஒரு ஆளுகை இருக்குது, இஸ்லாம்னு ஒரு ஆளுகை இருக்குது, ஹிந்துயிசம்னு ஒரு ஆளுகை இருக்குது. இப்போது கிறிஸ்தவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த ஆளுகை 2000 வருஷமாக ஒர்க் பண்ணி இஸ்லாம்ங்கிறத ஒரு 1500 வருஷமாக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒர்க் பண்ணி. யூதாயிசம்ங்கிறது அது அப்படியே வளரவும் மாட்டேங்குது, தளரவும் மாட்டேங்குது, அப்படியே என்ன செய்யுது? அதுதான் மிஞ்சி இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஆளுகைக்கு காலம், ஆண்டவருக்கு காலம் இல்லை, மனிதனுக்கு காலம். மனிதனுக்கு மரணம் உண்டு, ஆண்டவருக்கு மரணம் இல்லை. 4 காரணங்களினால் ஆளுகை போச்சு. அது என்னது? 1 ராஜினாமா, 2 புரட்சி, 3 மரணம், 4 பதவி இறக்கம்.